வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் தான் கொடுக்கப்படுது. இது ஒரு ரெக்கமெண்டாவோ, இன்வெஸ்ட்மென்ட்டுக்கு பண்றக்கோ இத யூஸ் பண்ணாதீங்க. பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது நம்மளோட யூடியூப் சேனலுங்க. இதில டெலகிராம் லிங்க் குடுத்துருக்கு. டெலகிராம் லிங்க்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, கனெக்ட் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து நிஃப்டி வந்து டெய்லியோட அப்டேட் வந்து ஃபாலோ பண்ணி, அதாவது லைவ் மார்க்கெட்லயே குடுத்துட்டுருப்பேன். அது உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு. செக் பண்ணி பார்த்துக்குங்க. இதில் வந்து ட்ரேடர்ஸ் புது ட்ரேடர்ஸாக இருந்தீங்கன்னா, புதுசாக இருக்கிறவங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த பாருங்க பிகினர்ஸ் புதியவர்களுக்காக ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிகினர்ஸ் கைடை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க ஆரம்பிங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த சார்ட் செட்டிங் சொல்லியிருப்பேன், அதை கூட விட்டுட்டு அதை மறுபடியும் பார்த்துக்குங்க. அதுக்கு முன்னாடி அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா லைனாக கொடுத்துருப்பேன். இந்த மெத்தடோட கோர் கான்செப்ட் அதையே ஃபாலோ பண்ணுங்கள். ஒன் பை ஒன்னாக பாருங்கள். கொஞ்சம் டைம் எடுத்து பாருங்கள். எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அடுத்தடுத்ததுக்கு போங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் முழுமையாக புரியும். அதை முடிச்சுட்டு அதுக்கு பின்னாடி மற்ற எல்லா வீடியோவும் ஒவ்வொன்றா பாருங்கள். இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அதில் கொடுத்துருக்க அந்த கான்செப்ட் தான் வந்து ஃபுல்லாக அத்தனை வீடியோலையும் இருக்கும். அந்த கான்செப்ட். இப்போ இது வந்து ஒரு ஸ்டாக்காவோ ஒரு இண்டெக்ஸாவோ பார்க்க வேண்டாம். நீங்கள் சார்ட்டாக பாருங்கள். எல்லாத்துலேயுமே பாருங்கள். மாற்றி மாற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையாக இது புரிய ஆரம்பிச்சிடும். இவ்வளோதான் அப்படின்னு சிம்பிளாக உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். ஆல்ரெடி ட்ரேடர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த கான்செப்டை பாருங்கள். தவறாமல் பார்க்க வேண்டியவன்னு இருக்கு இல்லைங்களா, இதையும் ஃபாலோ பண்ணுங்கள். இதுவே உங்களுக்கு நல்லா சப்போர்ட்டாக இருக்கும். கண்டினியூவாக ஒன் பை ஒன்னாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். இப்போ இன்றைக்கி நிஃப்டி பார்க்குறோம். நம்ம நிஃப்டியோட மூமெண்ட் என்ன அப்படின்னு பார்க்குறோம். இது ஆல்ரெடி நேற்று பேசியிருந்தோம். நம்ம போன வீடியோவில் பேசியிருந்தோம். 1 ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெசிஸ்டன்ஸாகவும் இது சப்போர்ட்டாகவும் ஆக்ட் ஆகிருந்தது. நேற்று மார்க்கெட் வந்து இந்த ஏரியாவில் தான் முடிஞ்சிருந்தது. சப்போர்ட்டுக்குள்ளே தான் முடிஞ்சிருந்தது. அப்போ இன்றைக்கி என்ன நடக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கொஞ்சம் மேலே போயிட்டு அப்படியே கீழே வந்திருக்குது. இது நிஃப்டி ஃபியூச்சருங்க. கொஞ்சம் மேலே போயிட்டு அப்படியே கீழே வந்து இங்கே முடிஞ்சிருக்குது. இன்னைக்கு எக்ஸ்பைரி கூட. அதனால வந்து கொஞ்சம் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் இப்படி தான் இருந்திருக்கு. எக்ஸ்பைரி வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால வந்து பெரிய மூவ்மெண்ட் கொடுக்காது. நேற்று கொடுத்த அளவுக்கு முந்தின நாள், அதுக்கு முன்னத்த நாள் கொடுத்த அளவுக்கு இல்லை. குறைவான மூவ்மெண்ட் தான் கொடுத்துருக்கு. ஆனால் இதுலேயும் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கானா நிறைய கிடைச்சிருக்கு. அப்போ நம்ம வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தான் பார்க்கணும். எங்கெங்கே ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிடைச்சிருக்குது அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணணும். இதை 5 மினிட்ஸில் போய் பார்ப்போங்க. 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு உங்களுக்கு உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா? அதாவது மார்க்கெட் ஓப்பன் ஆனது இந்த பிளேஸ். ஓப்பன் ஆன செகண்டில் மேலே போயிட்டு அங்கேருந்து கீழே இது வரைக்கும் வந்திருக்கான். இது எந்த இடம்? இது ஆல்ரெடி இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டு. இந்த சப்போர்ட் வந்தோன்னா அதான் சப்போர்ட் ஜோன் கூட இது. அந்த சப்போர்ட்டோட அந்த லோவுக்கு தான் வந்துட்டு அங்கிருந்து ரிவேர்ஸ் ஆயிருக்கு. ரிவேர்ஸ் ஆனது எது வரைக்கும் போயிருக்குது அப்படின்னு கவனிச்சிங்கன்னா இந்த ஹையை பிரேக் பண்ணியிருக்கான். இந்த ஹை எந்த இடம்னு தெரியுதா உங்களுக்கு? ஆல்ரெடி பழைய வீடியோவில் பார்த்துருப்போம். செக் பண்ணி பாருங்க. இது பாருங்க. இங்கே ஆல்ரெடி நேற்று சப்போர்ட் எடுத்து மேலே போனான் பார்த்தீங்களா? இந்த பிளேஸ் தான் நேற்று சப்போர்ட் எடுத்து மேலே போனான். இந்த பிளேஸ்ல இருந்து கிட்டத்தட்ட அந்த பிளேஸை தான் போய் மறுபடியும் ரெசிஸ்டன்ஸாக கிரியேட் பண்ணிட்டு கீழே திரும்பி இருக்கான். அப்போ என்ன மாறுது? ஒன்றுமே மாறல. இதுதான் நடந்துட்டு இருக்கு. கீழே வர்றான், மறுபடியும் மார்க்கெட் வந்து மேலே போய் அந்த சப்போர்ட்டை தான் தொட்டு போட்டு திரும்பி இருக்கான். நேற்று ஆல்ரெடி கவனிச்சோம் இல்லைங்களா? இதை சப்போர்ட் எடுத்துட்டு நேற்று கீழே வந்துட்டு அப்படியே மார்க்கெட்டு ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போச்சு. இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கு? அதையே வந்து ரெசிஸ்டன்ஸாக மாற்றிருச்சு. சப்போர்ட்டாக இருந்தது ரெசிஸ்டன்ஸாக மாற்றிருச்சு. கீழே மார்க்கெட் வந்துட்டு மேலே ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிட்டு மறுபடியும் கீழே வந்துட்டான். கீழே வந்த இது 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 எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி செக் பண்ணுங்கள். எப்பவுமே வந்து ப்ரீவியஸில் என்ன நடந்துன்னு பார்த்தீங்கன்னா புரியும். 1 ஹவரில் பார்ப்பதையே உங்களுக்கு ஏதாச்சும் இங்கே கனெக்ட் ஆகுதா? தெரியுதா? சிம்பிளாக பாருங்கள் இந்த பிளேஸ் என்ன நடந்திருக்குன்னு. ஆல்ரெடி இந்த பிளேஸ். அப்போது இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு? இந்த பிளேஸ். புரிஞ்சுங்களா? முன்னாடி வந்து இங்கே ரிஜெக்ட் ஆன ஏரியா ப்ளஸ்ஸு இங்கே சப்போர்ட் எடுத்த ஏரியா. இந்த ஏரியா தான் அது கனெக்ட் பண்ணியிருக்குது. இதுக்கு ஒரு லைன் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸி ஐடியா கிடைக்கும். பாருங்கள், இதுலேருந்து கனெக்ட் பண்ணுறோம். இதுலேருந்து கனெக்ட் பண்ணி அப்படியே எடுத்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட் எங்கே முடிஞ்சிருக்குது? ஒரு சப்போர்ட் தான் முடிக்கிறா. வேற எங்கே மாறப்போகுது? எங்கேயும் மாறுறதில்ல.
இப்போ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி பழகிக்கணுங்க. இப்போ இது வந்து ரெசிஸ்டன்ஸாக மாறிடுச்சு இப்போ 1 ஹவரில். அப்போ மேலே போனது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் போயிருக்கான். நேற்று இருந்த சப்போர்ட்டை ரெசிஸ்டன்ஸாக மாற்றிட்டு அது வரைக்கும் இன்னைக்கு மூவ் ஆயிருக்கா மார்க்கெட்டு. இங்கே ஓப்பன் ஆகி கீழே வந்து சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போய் இந்த ரெசிஸ்டன்ஸ் செல் ஆல்ரெடி இருந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாக வந்து ரெசிஸ்டன்ஸாக மாறிச்சு. அது வரைக்கும் போயிட்டு கீழே வந்து மறுபடியும் வந்து இந்த சப்போர்ட்டுக்குள்ளேயே மார்க்கெட் முடிச்சிருக்கா. இவ்வளோதான். இப்படி தான் சிம்பிளாக பார்த்துக்கணுங்க. அதாவது நம்ம 1 ஹவருக்காக ட்ராக் பண்ணுறோம். இன்ட்ராடேக்கு 5 மினிட்ஸுக்கு போயிடுவோம். அந்த 5 மினிட்டை வாட்ச் பண்ணாவே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் எங்கே வந்து மார்க்கெட்டு கனெக்ட் ஆயிருக்கான்னு. இப்போ இந்த இந்த கனெக்ட் நம்ம பார்த்தது வந்து ஆல்ரெடி இங்கேருந்து 1 ஹவர் ப்ளஸ் இந்த 1 ஹவர். அதாவது இதுக்கு முன்னாடி சப்போர்ட்டட் ஏரியா, அந்த ஏரியாவில் தான் வந்து மார்க்கெட் இன்னைக்கு க்ளோஸ் பண்ணியிருக்கா. வேற என்ன நடக்கிறாங்க? இதுதான் மார்க்கெட் நடந்திருக்கு. ஏதோ ஒரு ஏரியாவை கனெக்ட் பண்ணுறான். ஒரு பையர்ஸ் ரிஜெக்ட் ஆன ஏரியா அல்லது சப்போர்ட் எடுத்த ஏரியா, அந்த கனெக்ட் தான் மறுபடியும் 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 நடந்துட்டு இருக்கு. அப்போ நம்ம 1 ஹவர் தாண்டினோடனே 1 ஹவர்லேருந்து இந்த பிளேஸ்லேருந்து கீழே வந்தோடனே அடுத்த ரேஞ்ச் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். டக்குன்னு கீழே போனால் இது வரைக்கும் போவா அப்படின்னு பார்த்தோன்னா இது வரைக்கும் வந்திருக்கா. அப்போ இந்த கனெக்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ மேலே போனது பார்த்தீங்கன்னா அந்த 5 மினிட்ஸ் இந்த ரேஞ்ச் தான், இந்த ரேஞ்சு தான் கனெக்ட் பண்ணிக்கிறான். இது 1 ஹவரில் பார்க்குறோம். 5 மினிட்ஸ் இந்த ரேஞ்ச் தான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு மேலே போய் ரிவேர்ஸ் ஆயிருக்கா. இதை கவனிச்சாவே தெரியும் நம்மளுக்கு என்ன நடக்குது மார்க்கெட்டில். 1 ஹவர் வச்சு ட்ராக் பண்ணால் 5 மினிட்ஸில் வந்து அழகாக என்ட்ரி கொடுத்துட்ருக்குறா. இதை ஃபாலோ பண்ணாவே போதுமானது. நாளைக்கு என்ன நடக்க பாசிபிலிட்டி இருக்குது நாளைக்கு தெரியாதது, நாளைக்கு பார்ப்போம். இப்போ மார்க்கெட் இங்கே முடிஞ்சிருக்கா. சப்போஸ் இங்கே நியூட்ரல் ஓப்பன் ஆனால் கீழே வந்துட்டு மேலே போகலாம் அல்லது மேலே போயிட்டு கீழே வரலாம். இதுதான் கான்செப்ட். அவ்வளோதாங்க. இப்போ ட்ரெண்டில் என்ன ட்ரெண்டில் இருக்குது? பை ட்ரெண்டில் தான் இருக்குது மார்க்கெட். 1 ஹவரை பொறுத்தளவுக்கு பை ட்ரெண்டு. அதாவது இப்படி போய் மேலே போயிட்டு கீழே வந்திருக்கா. அப்போ இந்த ஏரியா சப்போர்ட் ஏரியா தான் வந்து நின்றுருக்கா. இந்த சப்போர்ட்டிங்னு ஒன்று உடைக்கல. சப்போர்ட் உடைச்சாருன்னா கொஞ்சம் இன்னும் வீக்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்த வரைக்கும் போவோம், அடுத்த ரேஞ்ச். அப்போது ரன் ஆகும்போது நம்ம அடுத்த ரேஞ்சு போட்டு பழகிக்கணும். மார்க்கெட் ரன்னிங் மார்க்கெட்டில் போட்டு பழகிக்கணும். இதே ஸ்பாட்டில் பாருங்க அது எப்படி நடந்திருக்குன்னு. ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா 1 ஹவரு ஆல்ரெடி அவன் பாருங்க பர்ஃபெக்ட் சப்போர்ட்டு அதே சப்போர்ட் தான் எடுத்திருக்கான். இந்த சப்போர்ட் தான் அவன் எடுத்திருக்கான். இந்த சப்போர்ட் எடுத்துட்டு முடிஞ்சிருக்கா. அதாவது மேலே போனாலும் மார்க்கெட்டு அந்த சப்போர்ட்டை பிக் பண்ணுறான். எப்படி இருந்தாலும் இதை தாண்டதில்ல. கவனிச்சு பாருங்க. இப்போது இங்கிருந்து ஒரே மூவ் கொடுத்தவ அந்த இடத்தையே சப்போர்ட்டை கொண்டு வந்துட்டான். இப்போ அது வரைக்கும் கீழே கொண்டு வந்திருக்கான். இது 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இது ட்ரேடபுளாக என்ன பண்ணியிருப்போம் அப்படிங்கிறது அதாவது நம்ம ஃபியூச்சரில் பார்த்துட்டோம். பட் வந்து இது சப்போர்ட்டுக்கு எடுக்க போகிறோம் நம்ம, அவ்வளோதான். எப்பயுமே ஸ்பாட்டை வந்து சப்போர்ட் வச்சுட்டு தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். இங்கே பாருங்கள் ஆல்ரெடி நேற்று இங்கே தான் எடுத்திருக்கா. நேற்று வந்து இந்த சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போனால் இன்னைக்கு அதையவே ரெசிஸ்டன்ஸாக மாற்றிருக்கான். புரிஞ்சுங்களா? இங்கே பாரு, இங்கே ஒரு ரிஜெக்ட் ஏரியா நேத்தானது, இன்னைக்கு இங்கே ரிஜெக்ட். அப்போது இந்த லெவல்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. இதுக்கு தான் சொல்ல வர்றேன். 1 ஹவரில் நம்ம பார்க்குறோம், 5 மினிட்ல ட்ரேடாக இருக்கிறோம். அதுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதோ அதையும் நம்ம பார்க்குறோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதே ரேஞ்சு தான், கொஞ்சம் கூட மாறி இருக்க மாட்டான். இங்கே பாருங்கள் இந்த 5 மினிட்ஸில் ஆல்ரெடி எடுத்த சப்போர்ட் ஏரியாவில் போட்டிங்கன்னா இப்போ மார்க்கெட் அங்கே தான் வந்து நின்றுருக்கா. ஒன்று இதையெல்லாம் உடச்சிட்டா போல, என்னதான் வீக்காக இருந்தாலும் மார்க்கெட்டு அந்த ரேஞ்சை வந்து பிக் பண்ணுறான். அந்த ரேஞ்சில் வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அது 1 மினிட்டா 1 ஹவரா 5 மினிட்டா அதெல்லாம் மேட்ரு கிடையாதுங்க. எல்லாத்துலேயும் வந்து இந்த ரியாக்ஷன் இருக்கும். இந்த ரியாக்ஷன் பார்த்தாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் மார்க்கெட் என்ன நடக்குது. அப்போ கீழே மேலேருந்து கீழே வரணும் மார்க்கெட்டு எங்கே வந்து நிற்கும். ஏன்னா ஏற்கனவே வந்து முதல்ல இங்கிருந்து ஓப்பன் ஆகி போயிருக்கு. இங்கே ஓப்பன் ஆகி இவ்வளோ தூரம் வந்துட்டு மேலே போயிருக்கான். அப்போ போனவன் எவ்வளோ தூரம் போயிருக்கா? இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் தொட்டிருக்கா. இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் பிரேக் பண்ணி டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து கீழே வந்தவன் இதோ இந்த லோ உடைக்கல, தொட்டும் தொடாமல் மேலே திரும்பிடுவேன். ஹைக்கு போக முடியல, எகைன் கீழே வர்றான். மேலே போகிறா, இந்த ஹைக்கே போக முடியல, எகைன் கீழே வந்து இந்த சப்போர்ட் லெவலுக்கே வந்துட்டா. எகைன் இந்த லெவலுக்கு போய் நின்றுட்டுருக்கா. இவ்வளவுதாங்க. 1 ஹவர் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸில் அழகாக ட்ரேட் பண்ண முடியும். இதை வந்து பழக பழக தான் வரும், ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் வரும். நான் இந்த கொடுக்குற வீடியோவில் ஒவ்வொன்றா பாருங்கள். பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஐடியா கிடச்சிடும். தாண்டி மார்க்கெட்டில் எதுவும் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். அடுத்து இன்னைக்கெல்லாம் வந்து ஸ்டாக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க், ரிலையன்ஸ் எல்லாம் சரியான நெகட்டிவ், ஓப்பன்லேயே கீழே அடிச்சு விட்டா. அப்புறம் அப்படி இருக்கிற கட்டத்தில் அது வெயிட்டேஜ் ஸ்டாக். அப்படி இருக்கிற கட்டத்தில் நிஃப்டி மட்டும் எப்படி மேலே போகும்? நிஃப்டி கீழே தான் வந்தாகணும். அப்போ நம்ம அந்த ரெண்டை பார்த்துருந்தா கூட நிஃப்டி இன்னைக்கு கீழே தான் போகும்னு தெரிஞ்சுக்க முடியும். இது ஹெச்டிஎஃப்சி பேங்க், ரிலையன்ஸ் பாருங்க, அதெல்லாம் சர்வசாதாரணமாக அடிச்சு விட்டா கீழே. இது பாருங்க, ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஒரு பெரிய கேப் அப்பு, கேப் டவுனு,
ரிலையன்ஸ் வந்து அதே மாதிரி ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்லேயே கீழே கொண்டு வந்தாச்சு. எங்கேருந்து கொண்டு வந்திருக்க பாருங்க, 70லேருந்து கிட்டத்தட்ட 570லேருந்து 520 வரைக்கும் ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ்லேயே கீழே கொண்டு வந்தாச்சு. அப்புறம் மார்க்கெட்டு நெஃப்டி மட்டும் எப்படி மேலே போகும்? வெயிட்டேஜ் ஸ்டாக்கே கீழே இருந்ததுன்னா நெஃப்டி மேலே போகாது. அதுதான் நடந்திருக்குது இன்னைக்கு. ஆனால் இவ்வளோ அடிச்சும் கூட நிஃப்டி அந்த ரேஞ்ச் விட்டு கீழே வரல. அதுதான் சொல்ல வர்றேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போங்க.